ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் அன் ஆல்டர்னேட்டர். ஓகேங்களா? ஓகே. ஜென்ரலாக எனி ஆல்டர்னேட்டர், அது ஜெனரேட்டராக இருக்கலாம், டிசி ஜெனரேட்டராக இருக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டராக இருக்கலாம், எல்லாமே இந்த ஃபாரடேஸ் லால தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா? வென்எவர் த கண்டக்டர் கட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் தி கண்டக்டர், இப்படிங்கிறத ஃபாரடேஸ் லா. சரி, இப்போ ஒரு ஆல்டர்னேட்டர் எடுத்துட்டிங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டெல்லாம் பார்த்துக்குங்க. அது நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆல்டர்னேட்டரில் P அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ், Z ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர் பர் ஃபேஸ், F ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இன் ஹெர்ட்ஸ். அப்போது பை அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ளக்ஸ் பர் போல் இன் வெபரில் சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது ஸ்பீட் ஆஃப் தி ரோட்டார் இன் ஆர்பிஎம். இப்போது இந்த நார்த் போல் சவுத் போல் ரெண்டு மேக்னெட் இருக்குது, அது ரெண்டு போல் இருக்குது. இந்த ரெண்டு போலுக்கு நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இதுதான் கண்டக்டர். இந்த கண்டக்டர் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? வென்எவர் த கண்டக்டர் கட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் அப்படின்னு தான் படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த கண்டக்டர் ரொட்டேட் ஆகுது. அப்போ பாருங்கள், இதில் P அப்படிங்கிறதுனா நம்பர் ஆஃப் போல்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு போல் செகண்ட் போல், இங்கே வந்து ரெண்டு போல் இருக்குது. இசட்டுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர். இங்கே ஒரே ஒரு டேர்ன் தான் இருக்குது. ஒரு டேர்னில் ரெண்டு கண்டக்டர் இருக்கும். அப்போது இந்த டேர்ன், இந்த கண்டக்டர் ரொட்டேட் ஆகும்போது இதில் ஒரு வோல்டேஜ் வரும். இந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் வரும். அது வந்து நம்மளுக்கு சைன் வேவ் ஃபார்ம். அதோட ஃப்ரீக்வன்சி தான் F. பைங்கிறது ஃப்ளக்ஸ். அப்போ அந்த வோல்டேஜை வந்து ஃபாரடே என்ன சொல்லியிருக்காருன்னா ஆவரேஜ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இந்த காயில், அதாவது இந்த போர்ஷனில் என்ன வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுன்னா இ ஆவரேஜ் ஈக்குவல் டு d∅dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ d∅dt. சரி, d∅ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், when the ரோட்டார்னா சொன்னேன் இல்லையா, அந்த கண்டக்டர், இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, இதுதானே சுற்றுது, அதனால் அதுக்கு பேர் ரோட்டார். அப்போது when the rotor rotates one revolution, the magnetic flux cutted by the conductor is given by. அப்போது இதுதான் பாருங்கள், நார்த் போல் சவுத் போல், இதுக்கு நடுவில் ஒரு ரெவல்யூஷன் சுற்றும் போது எவ்வளோ ஃப்ளக்ஸ் கட் ஆகுது? d∅ ஈக்குவல் டு 2 × π. இதே 4 போல் இருக்குது, நார்த் சவுத், மொத்தம் 4 போல் இருக்குது. அப்போ ஒரு ரெவல்யூஷன் சுற்றும் போது ஒரு ஃப்ளக்ஸ்லேருந்து பை ஃப்ளக்ஸ் வருதுன்னு வைங்க. அப்போ 4 ஃப்ளக்ஸ்லேருந்து 4 போல்லேருந்து எவ்வளோ ஃப்ளக்ஸ் வரும்? 4π வரும். சரிங்களா? அப்போ d∅ ஈக்குவல் டு 4π. அப்போ ஒரு ரெவல்யூஷன் சுற்றும் போது எவ்வளோ ஃப்ளக்ஸை கட் பண்ணுது? பை. அப்போ டோட்டலாக 4π. இங்கே வந்து 2π. இப்போ இங்கே பாருங்கள், அப்போ d∅ ஈக்குவல் டு என்ன எழுதல? ஜென்ரலாக d∅ ஈக்குவல் டு pπ. அப்போ இதுதான் உங்கள் ரோட்டார் வந்து 1 ரெவல்யூஷன் சுற்றும் போது கட் பண்ணுற ஃப்ளக்ஸ், அதாவது சேஞ்ச் ஆகிற ஃப்ளக்ஸ், pπ ஃப்ளக்ஸ். சரி, இதை வந்து ரெண்டுன்னு வைங்க ஈக்குவேஷன். அப்போது உங்களோட ரோட்டார் என்ன ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகுது? n ரெவல்யூஷனில் ரொட்டேட் ஆகுது. அப்போது ஃபார் n ரெவல்யூஷன் த ரோட்டார் டேக்ஸ் 1 minute. ஏன்னா ஆர்பிஎம்மில் தான் சொல்கிறோம். n ஈக்குவல் டு ரெவல்யூஷன் பர் மினிட். அப்படின்னா n ரெவல்யூஷனுக்கு 1 minute, அதாவது n ரெவல்யூஷன் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அப்போ 1 ரெவல்யூஷன் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 60 / n செகண்ட்ஸ். அப்போ நம்மளுக்கு d∅ கிடச்சிருச்சு. எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது? p × π ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ 1 ரெவல்யூஷனுக்கு என்ன? 60/n செகண்ட்ஸ். இதுதான் உங்களோட dt. சரியா? அப்போது d∅ ஈக்குவல் டு pπ, dt ஈக்குவல் டு 60/n செகண்ட்ஸ். அப்போது சப்ஸ்டியூட் 2, 3 இன் ஈக்குவேஷன் 1. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். pπ dt ஈக்குவல் டு 60/n. அப்போ pπ 60/n, இந்த டினாமினேட்டர் மேலே போயிருமா? pπ(n / 60). நம்மளுக்கு தெரியும் n ஈக்குவல் டு என்ன? 120f/p. இதுதான் ரெவல்யூஷனுக்கும், அதாவது ஆர்பிஎம்க்கும் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜோட ஃப்ரீக்வன்சிக்கு இருக்கிற ரிலேஷன். n ஈக்குவல் டு 120f/p. அப்போ இ ஆவரேஜ் ஈக்குவல் டு, இது கேன்சல் ஆகிருமா? pp கேன்சல் ஆகிரும். 60 வந்து 120ல், இது வந்து 120 வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ 2πf. அப்போ இ ஆவரேஜ் ஈக்குவல் டு 2πf. அப்போ ஆவரேஜ் வோல்டேஜ் ஆர் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் தி சிங்கிள் காயில், இதுதான் வந்து ஒரே ஒரு டேர்ன் தானே சுற்றுறோம் நம்ம, அதில் வர வோல்டேஜ். இஃப் த காயில் ஹேஸ் இசட் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், அப்போது சப்போஸ் நான் அந்த இதில் வந்து நிறையா டேர்ன்ஸ், நிறையா காயில் வச்சு நான் சுற்றுனேன்னா என்ன வோல்டேஜ் வரும்னா, அப்போது இஃப் த காயில் ஹேஸ் இசட் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் அப்படின்னா இ ஆவரேஜ் என்ன வரும்னா 2πf × இசட் போட்டுக்குங்க. நம்பர் ஆஃப் கண்டக்டராக மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே இசட் அப்படிங்கிறது என்னென்னா
ஒன் டேர்ன் ஹேஸ் டூ கண்டக்டர். இப்போ ஒரே ஒரு டேர்ன் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்மேச்சர் கடையில் போல்ஸுக்கு நடுவில் சுற்றுறீங்க இல்லையா, அந்த ஒரு காயில் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ கண்டக்டர்ஸ் இருக்குன்னா, இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர். இது ஆக்டிவ் பார்ட் ஆஃப் தி கண்டக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு டேர்னில் 2 கண்டக்டர் இருக்குது. அப்படின்னா இசட் கண்டக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு T5. இங்கே பாருங்கள், T ஃபேஸ் ஈக்குவல் டு 1 போடுங்க. 1 டேர்ன் போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 1 2 கிடைக்கும். பாருங்கள், 1 டேர்னுக்கு 2 கண்டக்டர். இதே 2 டேர்ன் சுற்றினீங்கன்னா 4 கண்டக்டர். ஸோ 2 இன்ட்டு 2 4 கண்டக்டர். அப்போ நம்பர் ஆஃப் கண்டக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் பர் பேஸ். அப்போ E ஆவரேஜ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 2 pi f இன்ட்டு இசட். இசட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸில் எழுதுனா 2 இன்ட்டு T ஃபேஸ். அப்போது 4 pi f T ஃபேஸ். இதுதான் வந்து ஆவரேஜ் இன்டியூஸ்டு வோல்டேஜ் இன் தி கண்டக்டர். அப்போது நம்மளுக்கு தெரியும், எனக்கு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ வேணும். அப்போ எனக்கு ஆவரேஜ் தெரியும், பட் எனக்கு ஆர்எம்எஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபார்ம் ஃபேக்டர் ஈக்குவல் டு RMS வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ. அப்போ நம்ம இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் என்ன வேவ் ஃபார்ம்னா சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் தான். சைனசாய்டல் வேவ் ஃபார்முக்கு ஃபார்ம் ஃபேக்டர் என்ன? 1.11. அப்போ ஃபார்ம் ஃபேக்டர் கீழே 1.11 ஈக்குவல் டு RMS வேல்யூ டிவைடட் பை ஆவரேஜ். ஆவரேஜ் எவ்வளோ? 4 pi f TPH. அப்போ ERMS ஈக்குவல் டு 1.1 இன்ட்டு ஆவரேஜ் வேல்யூ, அதாவது 4 pi f TPH. அப்போ ERMS ஈக்குவல் டு 4.44 f by TPH volts. இதுதான் வந்து RMS voltage induced per phase. Okay. If the windings are short pitched and distributed, இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்குன்னா, this equation is valid only for if the windings are concentrated winding and full pitched winding. கான்சன்ட்ரேட்டட் வைண்டிங்காக இருக்கணும், ஃபுல் பிச்டு வைண்டிங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வேலிட். சப்போஸ் நம்மளோட ஸ்டேட்டாரில் வைண்ட் பண்ணிக்கிற வைண்டிங் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்காக இருக்குன்னு வைங்களேன், ஷார்ட் பிச்டு வைண்டிங்காக இருக்குது அப்படின்னா அதோட வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேபி கேடி அப்படிங்கிற 2 ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணணும். கேபிங்கிறது பிச் ஃபேக்டர், கேடிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர். அப்போ இந்த ஈக்குவேஷனை கேபி கேடியால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஆல்டர்னேட்டர் ஷார்ட் பிச்டாவோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டடாவோ இருந்தால் அதோட ஈக்குவேஷன் கிடைக்கும், வோல்டேஜ் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், சப்போஸ் ஆல்டர்னேட்டர் வந்து ஸ்டார் கனெக்டட் ஆல்டர்னேட்டர் இருக்குன்னு வைங்களேன், இந்த இ ஃபேஸுங்கிறது தான் வோல்டேஜ் இன்டியூஸ்ட் அக்ராஸ் தி ஃபேஸ், ஒரு ஃபேஸில் வர வோல்டேஜ். அப்போ லைன் வோல்டேஜ் வேணும்னா லைன் வோல்டேஜ் ஈக்குவல் டு √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் வோல்டேஜ். அப்போ EL ஈக்குவல் டு √3 டைம்ஸ் ஆஃப் இ ஃபேஸ். இ ஃபேஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 4.44 kpkd f by TPH volts. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டரோட EMF ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.